நம்ம இப்போ ஒரு ஸ்பாட்டுக்கு போறோம். ஸ்பாட் 8 இயர்ஸா இருக்கு. அந்த ஸ்பாட்ல ஒரு ஐட்டம் இருக்கு, அது ரொம்ப ஃபேமஸ், யாருக்குமே தெரியாது. நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன தெரியுமா? என்னவா இருக்கும்? ஃப்ரைட் ரைஸ்ல வகை வகையா சாப்பிட்டுருப்போம். அப்போஸ் சீஸ் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ், சீஸ் ஃப்ரைட் ரைஸ் வச்சிருக்காங்க. எது ப்ரோ சீஸ் ஃப்ரைட் ரைஸ் இருக்கா? இருக்கு. ஏயா கத்துற? இல்ல நம்ம சீஸ் ஃப்ரைட் ரைஸ் எங்க இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு ஒரு சீஸ் ஃப்ரைட் ரைஸ். ஓகே. அவருக்கு ரொம்ப ஷை, அதனால வீடியோ வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சீஸ் ஃப்ரைட் ரைஸ் அவங்கண்ணா. சீஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு சட்னியா? ஓ பக்கத்து டேபிள், சாரி. எல்லாத்துலயும் அவசரம். நான் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா யோசிச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். இது சீஸ் ஃப்ரைட் ரைஸ். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதான் சீஸ். நீங்க என்னன்னா பார்க்க பன்னீர் மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனா பன்னீர் இல்ல. சீஸை பன்னீர் மாதிரி கியூபா கட் பண்ணி அதை ஃப்ரைட் ரைஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இது புதுசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சீஸ் ஃப்ரைட் ரைஸ் சென்னையிலே இங்கதான் கிடைக்குது. இஸ் இட்? சீஸ் சீஸ் பாத்தீங்களா நிறைய. ஐயோ குட்டுது. ஆக்சுவலா ஃப்ரைட் ரைஸ்ல நிறைய சீஸ் இருக்கு. நம்ம ஊர்ல வந்து சீஸ்ல வந்து ஃப்ரைட் ரைஸ்ல போடுறேன்னு நினைச்சேன், அதுலயும் போட்டாங்க. இன்னும் பிரியாணில போடல, அதுலயும் போட்டுருவாங்க. எப்படியாச்சும் காப்பாத்துற. சீஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கே ஷாக் ஆவறீங்களா? அதுக்கு சைட் டிஷ் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? ரைத்தா. சீஸ் ஃப்ரைட் ரைஸ் கூட ரைத்தா. கடவுளே, இந்த சென்னையை நீ தான் காப்பாத்தணும். மனுஷனாடா நீங்கலாம். அப்ப இந்த ரைத்தா ஃப்ரைட் ரைஸ்ல ரைத்தா மிக்சிங். என்ன எழவி அது? வேற லெவல் காம்போனா, சமனா. நான் தப்பா வச்சிட்டாங்க, நிஜமாவே வச்சிருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைத்தா. சீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுமா? வித்தியாசமா இருக்கு. இங்க இருக்கு வித்தியாசம். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கேன். அப்படி இனோவேட் பண்ணிருக்காங்க இங்க. ஆனா உள்ள நிறைய வெஜ்ஜீஸ் போட்டிருக்காங்க. இந்த சீஸ் ஃப்ரைட் ரைஸ் மண்டைக்குள்ள 2 நாள் இருக்கும். எப்படி பண்ணிருப்பாங்க? பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஆடுமோ பன்னீர் ஃபீல் தெரியுது இல்ல, அதே சீஸ் ஃப்ரைட் ரைஸ் ஆடுமோ சீஸ் ஃபீல் தெரியுது. மச்சான் யாரா இவனுங்க? ப்ரோ பே பண்ணியாச்சு. டி நகர் பிராண்டியா சி என்ன உளறுகிறாய்? டி நகர் பாண்டி பஸ் கிராஸ் பண்ணீங்கன்னா காஃபி வாசனை மூக்கை இழுக்கும். அது காரணம் இந்த கீதா கேஃபே. கீதா கேஃபேல அப்படி ஒரு ஐட்டம் இருக்கு, வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு போங்க. ஓகே ஓகே. அப்புறம் மறக்காம என்ன பண்ணோம், ஃபுடீஸ் ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணோம்ல, ஃபாலோ பண்ணலாம் பண்ணிருங்க. பை.